தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கேன். ஏன் இப்படி திட்டுறாங்க? போட அவங்க லூசு பையில எதுக்கு இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணிட்டு இருக்க? இது வரைக்கும் நாங்கள் மானிட்டைசேஷன் இது வரைக்கும் பெருசால காசு எதுவுமே வரல. லடாக் வீடியோஸ் பற்றி போட்டோம். அது லடாக் செலவுக்கு பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து தான் போனேன். அவ்னி சினிமாஸ் குஷ்பு தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கி நடித்திருக்கும் அரண்மனை 4 மே 3 முதல் உங்கள் திரையரங்குகளில். AVR Swarnamahal Sakshya Tritiya online pre-booking now open for May 10, 2024. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. இல்லை சில கமெண்ட்ஸ்லாம் நமக்கு வரும். ஏன் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே, போய் யாரா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க. தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கேன். ஏன் இப்படி திட்டுறாங்க? இப்போ போட அவங்க லூசு பையில எதுக்கு இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணிட்டு இருக்க? நான் டெலிட் பண்ணிடுவேன். இவர் பார்க்கறதுக்குள்ள நான் டெலிட் பண்ணிடுவேன். மேபி எல்லாத்துக்கும் நம்ம பண்ணுறது பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அது பார்க்குறவங்களோட வியூஸ்ல இருந்து இருக்கு. கிரியேட் பண்ணிட்டு வந்து வேண்ட திட்டணுங்கிறதுக்காக வருவாங்க. திட்டுறதுக்காகவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு வராங்களா? திட்டுறதுக்காகவே வருவாங்க. யாரையும் எந்த இடத்துல கட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி வல்கராக எந்த வீடியோஸும் வந்துடக்கூடாது. நியூடிட்டி அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. வல்கராக ஒரு வார்த்தை கூட தப்பாக வந்துடக்கூடாது. இவ்வளோனா நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி தான் நாங்கள் வீடியோஸே போடுறோம். அதுலேயும் திட்டுறாங்கன்னா என்னடா இப்படி திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் மானிட்டைசேஷன் இது வரைக்கும் பெருசால காசு எதுவுமே வரல. லடாக் வீடியோஸ் பற்றி போட்டோம். அது லடாக் செலவுக்கு பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து தான் போனேன். குட்டி குட்டியாக கொஞ்சம் திங்ஸாக அந்த கேமரா முதல் கொண்டு மைக் முதல் கொண்டு குட்டி குட்டியாக ஒரு மந்த் சேலரியில் இதை எடுத்து வச்சுக்கலாம், ரைடிங் ஜாக்கெட் வாங்கலாம். எல்லாமே வந்துட்டு ஒரு சேலரியில் வாங்கினதா எல்லாமே. மேக்ஸிமம் ஒரு 700 to 800 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோ கூட ஸ்கிரிப்ட்னு உட்காந்து எழுதி டிஸ்கஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னா எங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி எங்களுக்கு வராது. ஓப்பன் பண்ணி பார்த்து இட்லி கருகிருச்சு. நான் இட்லி கருகி நான் பார்த்ததே இல்லை. யார் இட்லி எப்படி தோசை கருகி சப்பாத்தி இட்லி எப்படி கருகி வச்சேன்? அது பார்க்குறவங்களுக்கு கிரிஞ்சாக தெரியுது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரிஞ்சுனா என்னென்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல. இல்லை நம்ம கேஷுவலாக போடும்போது அது டக்குன்னு கிளிக் ஆகிடுது. அது கிரிஞ்சுனே தெரியாமல் நாங்கள் போட்டுறோம். நுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்றைக்கி நம்ம கூட வந்து க்யூட்டான ஒரு கப்பிள் இருக்காங்க. என்ன கார்த்தி அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ரீல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து கோகுல் அண்ட் கார்த்திகா நம்ம கூட இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நிறைய கமெண்ட்ஸ் வருது இல்லையா? இப்போ நீங்கள் பொதுவாக பார்க்கும்போது நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அது கிரிஞ்சாக இருக்கா? இல்லை கிரிஞ்சாக இருக்கா அப்படின்னா நாங்கள் டெய்லி ரொட்டீன்ஸ் என்னவோ அதான் நாங்கள் வீடியோஸை எடுத்து போட்டுட்ருக்கோம். அது பார்க்குறவங்களுக்கு கிரிஞ்சாக தெரியுது. பட் ஆனால் வந்துட்டு நாங்கள் அது கிரிஞ்சுன்னு எதிர்பார்க்கல. வீடியோஸ் நம்ம எடுத்து போடுறோம், ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து போகிறோம். சிலர் ஏதோ ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் கிரிஞ்சு அப்படின்னு சொல்லி வராங்க. எங்களுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு கிரிஞ்சுன்னு என்னென்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல. ஸோ அதனாலே வந்து நாங்கள் சரி என்னமோ சொல்கிறாங்க, நம்ம இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் என்ன பெட்டராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ கிரிஞ்சு அப்படிங்கிறது தெரியும். இல்லை கிரிஞ்சுனா இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் இல்லையா, தைரியமாக, ஆனால் இது ஓகே இது போட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனாலும் தைரியமாக போடுவோம்பா அப்படின்னு ஒரு மன உறுதியோடு நம்ம பண்ணுவோம்ல, அப்போ வந்து பரவாயில்லடா ஆனாலும் நீ தைரியமாக பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு கிரிஞ்சாக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அதுக்கு கேட்குறேன். ஏதாவது ஆசோலேஷன் இருந்திருக்கா? இந்த வீடியோ நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பரவாயில்ல போடும் அப்படின்னு? இல்லை நம்ம கேஷுவலாக போடும்போது அது டக்குன்னு கிளிக் ஆகிடுது. அது கிரிஞ்சுனே தெரியாமல் நாங்கள் போட்டுறோம். பார்க்குறவங்க கண் பார்வையில் தானே எல்லாமே இருக்குது. இதை கிரிஞ்சுன்னு பார்த்தா கிரிஞ்சு, ஒரு சிலர் இது நல்லா இருக்குது, எங்கள் வீட்டில் இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஓகே இதே மாதிரி தான் எல்லாத்து வீட்லேயும் நடக்குது. ஒரு ஈஸி கான்வர்சேஷனாக ஒரு நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்குது. நிறைய உறவுகள் இதனால் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். கிரிஞ்சு மாதிரி எங்களுக்கு தெரில, மேபி பார்க்குறவங்களோட அபிப்பிராயம் அப்படி இருக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் பண்ண வீடியோ அப்படிங்கும்போது நான் அதை கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்குறேன். ஒரு மாதிரி ஆரம்பத்தில் அப்படிங்கும்போது ஹர்ட் பண்ண மாதிரி கமெண்ட்ஸ் அப்படின்றது, எந்த வீடியோ பண்ணாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ண கமெண்ட் அப்படின்றது இருக்கா? இல்லை ரொம்ப எங்களை யாரும் ஹர்ட் பண்ணல. அப்படியே ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு நான் டெலிட் பண்ணிடுவேன். இவர் பார்க்குறதுக்குள்ளே நான் டெலிட் பண்ணிவிடுவேன். எதுக்கு நம்மளுக்கு நெகட்டிவிட்டியே வேணாம், நம்மளோட வீடியோவே ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி தான். மேபி எல்லாத்துக்கும் நம்ம பண்ணுறது பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அது பார்க்குறவங்களோட வியூஸில் இருந்து இருக்குது. இப்போ எனக்கு அது பிடிச்சிருக்கு. சிலர் நல்லா இருந்தாலும் வந்துட்டு அதை திட்டணுங்கிறதுக்காக எதாவது சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் அதை நெகட்டிவிட்டியை நாங்கள் பார்க்க மாட்டோம். மோஸ்ட்லி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும். ஏதாவது ஒரு 100ல் ஒரு 10 or 20 அந்த மாதிரி வரும். 10 அதிகம் தான், 5 or 6 அந்த மாதிரி தான் வரும். ஆனால் அது ஹர்ட் பண்ணியிருக்கா உங்களை? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டிக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம், ஒரு ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு. ஆனாலும் அதை புரிஞ்சுக்காம சம்டைம்ஸ் நெகட்டிவாக கமெண்ட் வரும்போது யாருக்காக இருந்தாலும் சங்கடமாகும் இல்லையா? அந்த மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கான்னு? இல்லை சில கமெண்ட்ஸ்லாம் நமக்கு வரும். ஏன் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே, குழந்தைய பார்க்கலாம், நல்லா வேலைக்கு போகிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போகிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க யாருமே இல்லை, எல்லாம் வந்து பொள்ளாச்சியில் இருக்காங்க. இங்கே கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால இங்கே
எடுத்து ஸ்டே பண்ணி இருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஒருத்தர் நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். எங்களுக்கு இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை, ஒர்க்கை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி ஏதாவது நம்ம செய்யலாம், புதுசாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஸ்டாகிராமே ஸ்டார்ட் பண்ணோம், வீடியோஸ் போட ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வரும் போடா போடிங்கிற மாதிரில வரும். போய் யாரா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க. 0 இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது, எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குன்னு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த 1-2 கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஏதாவது வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்து வேண்டே திட்டணுங்கிறதுக்காக வருவாங்க. அப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு வராங்களா? ஓ, திட்டுறதுக்காகவே வருவாங்க. போய் பார்ப்போம், இதுக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம் திட்டிருப்பாங்க, இதுக்கு இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருக்கோம் வீடியோ பார்ப்போம். மேக்ஸிமம் 100% நாங்களே பார்ப்போம், யாரையும் எந்த இடத்துல ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி வல்கராக எந்த வீடியோஸும் வந்துடக்கூடாது, நியூடிட்டி அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, வல்கராக ஒரு வார்த்தை கூட தப்பாக வந்துடக்கூடாது. இவ்வளோனா நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி தான் நாங்கள் வீடியோஸே போடுறோம். அதுலேயும் திட்டுறாங்கன்னா என்னடா இப்படி திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கும். அப்போ நாங்கள் போய் பார்ப்போம், யாரான்னு போய் அவங்க நம்ம ஃபாலோவராக இருக்க மாட்டாங்க, போய் பார்த்தா 0 இருக்கும். அப்போ இவங்க வாலண்டியர் யாரும் நம்மளை திட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே புள்ளி பண்ணுறதுக்காகவே இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க போது சரி நம்ம ஃபாலோவர்ஸ் திட்டினா தான் நம்மளுக்கு கவலைப்படணும், யாரோ ஒருத்தங்க வேணுன்ட்டே பண்ணும்போது நம்ம அதை கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை டெலிட் பண்ணிடுவோம். பர்சனலாக எடுத்துக்கிட்டா தானே, நாங்கள் அதை பர்சனலாகவே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். சரி நம்ம ஏதோ ஃபாலோவர் சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுப்போம், யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது முடிவு எடுத்தீங்களா, இல்லை இதெல்லாம் பண்ணணும் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது முடிவு எடுத்து பண்ணதா? அது இது வந்து இவங்க சொல்லுவாங்க, சொல்லு எது நம்ம உள்ள வந்தோம்னு சொல்லி. ஆக்சுவலி நாங்கள் முடிவு எடுத்தெல்லாம் ரீல்ஸ் போட ஆரம்பிக்கல. ஒரு லாக்டவுனில் ஜாலியாக அவர் டிவி பார்த்துட்ருப்பாரு, நான் குக்கிங் சேனல் பார்த்துட்ருப்பேன். நான் ஓரளவுக்கு நல்லாவே குக் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நிறைய குக்கிங் சேனல் அப்போ வந்துச்சு. அப்போ இவர்கிட்ட சொன்னேன், எங்க நான் தான் நல்லா குக் பண்ணுறேன்ல, நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், நானே அதில் குக் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப நான் கம்பல் பண்ணதுக்காக தான் எனக்காக ஆரம்பித்தார். ஓரளவுக்கு போச்சு. ஃபஸ்ட் வீடியோ 1000 வியூஸ் வந்துச்சு. வந்த உடனே ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. ஏன்னா போட்ட ஒரு நாள்லேயே 1000ங்கும் போது சரி நம்மளும் ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் அதை எப்படி அடுத்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு கோர்வையாக வந்திருந்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே இதுதான் இந்த ஐடியாவில் தான் போகணும் அப்படின்னு. நாங்கள் ஒரு கோ வித் ஃப்ளோவாக போனோம். அதனால் அதை என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. அப்புறம் இவர் வந்துட்டு ட்ராவல் நல்லா பண்ணுவார். சரி என்னால் தான் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல, நீங்கள் ட்ராவல் நல்லா பண்ணுறீங்களா, அதை வச்சு ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இவர் வந்து லடாக் போகணுன்னு ரொம்ப வருஷமாகவே சொல்லிட்டு இருந்தார். மேரேஜ் ஆன புதுசுலேயே வந்துட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும், லடாக்லாம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே, அப்போ நீங்கள் லடாக் போகிறத வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ட்ராவல் விளாக் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணல. குட்டி குட்டியாக கொஞ்சம் திங்ஸாக, அந்த கேமரா முதல் கொண்டு மைக் முதல் கொண்டு குட்டி குட்டியாக ஒரு மந்த் சேலரியில் இதை எடுத்து வச்சுக்கலாம், ரைடிங் ஜாக்கெட் வாங்கலாம், எல்லாமே வந்துட்டு ஒரு சேலரியில் வாங்கினதா எல்லாமே வாங்கி ஓரளவுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் இவர் லடாக் போனார். லடாக் போய் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதை வீடியோ எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா கடைசியில் என் பையன் பெருசாகி வரும்போது ஓ அப்பா இவ்வளோ தூரம் போயிருக்காரு, இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்காரு, இவ்வளோ எல்லாம் போய் பார்த்துருக்காரு, அவனுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், ஒரு பாசிட்டிவாக இருக்கும், ஓகே இதெல்லாம் இவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பானேன்னு சொல்லிட்டு ஒரு மெமரிக்காக தான் இவர் வந்து ஆரம்பித்தார். அந்த வீடியோஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு நாங்கள் வெளியெல்லாம் கேட்டோம். ஆனால் எங்களுக்கு செட் ஆகலை, அந்தளவுக்கு நாங்கள் ஃபினான்ஷியலாக கொடுத்து ப்ரமோட் பண்ண முடியல. அதனால் சரி நம்மளே ஒரு இன்ஸ்டாகிராம் ஆரம்பிப்போம், நான் குட்டி குட்டி ஷார்ட்ஸ் போடுறேன், அதில் வந்துட்டு டப் ஸ்மாஷ் மாதிரி ஒரு டயலாக் இருக்கும், அதை அப்படி காமெடியாக கொண்டு போயிட்டு கடைசியில் இவரோட சேனல் நேம் என்எஸ் ஃப்ரீக்கர்னு சொல்லிட்டு இருக்கும், அதை மேலே லோகோவாக வச்சிட்டோம்னா பார்க்குறவங்களுக்கு அது ரெகனைஸ் ஆகும், அப்போ யூடியூப்பில் வந்துட்டு ஓரளவுக்கு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். என்னோட வீடியோஸ் போடும்போதே எங்களோட சேனல் என்எஸ் ஃப்ரீக்கர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் பாருங்க புதுசாக வந்திருக்கு அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அந்தளவுக்கு அது கிளிக் ஆகலை. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் போக போக எங்களை நல்லா எல்லாரும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் எங்களோட வீடியோஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு பீரியடில் வந்துட்டு ஓகே நம்ம கேஷுவலாக ஒரு வீடியோ எடுத்து போட்டோம், அந்த வீடியோ நல்லா கிளிக் ஆகி அக்கா அண்ணான்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இதுதான் நம்மளோட பாதை போல், கேஷுவலாக போடும்போது அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக என்ன சமைக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டோம். அது அப்படியே மில்லியன் வியூஸ் 10 lakhs அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது என்ன கார்த்தி அப்படின்னு கேட்டு எல்லாத்தையுமே கண்டென்ட்டாக பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படிதான் பிளானா இல்லை இது பர்டிகுலராக இது பண்ணலாம் அப்படின்றது யோசிச்சு பண்ணுறீங்க? நம்ம வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதின வீடியோஸ் இது வரைக்கும் ஒரு 549, இன்னொரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வீடியோஸ் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் ஒரு 700 to 800 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோ கூட ஸ்கிரிப்ட்னு உட்காந்து எழுதி டிஸ்கஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஆமாம், கேஷுவலாக போவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இட்லி வீடியோ ஒன்று இருந்துச்சு. இவங்க வந்து 2 பேரும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தோம். ஒரு இட்லி வேக வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணுறதாங்க, நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். இட்லி வச்சதே நாங்கள் மறந்துட்டோம். இவங்க கேஷுவலாக தண்ணி குடிக்கலாம் உள்ளே போயிருக்காங்க. 1 மணி நேரமாக அந்த இட்லி குண்டை வெந்துட்டு இருந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்து இட்லி கருகிருச்சு.
அது சரி இன்னும் இட்லி நான் இட்லி கறிக்கு நான் பார்த்ததே இல்லை யார் இட்லி எப்படி தோசை கறிக்கு சப்பாத்தி கறி இட்லி எப்படி கறிக்கு வச்சேன் சரி அது ஒரு வீடியோவை எடுத்து போடுமேன்னு சொல்லி அது ஒரு வீடியோவை எடுத்து போட்டோம். ஸோ வீட்டில் நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அதை எடுத்து போகிறேன். நான் அது புதுசாக பார்க்குறேன், இட்லி கறி நான் பார்த்தது இல்லை. சரி நம்மள மாதிரி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல, சரி அது ஒரு வீடியோவை எடுத்து போடுவோம்னு சொல்லி அதை எடுத்து நாங்கள் போட்டோம். அந்த மாதிரி வீட்டில் ஒவ்வொரு விஷயமா நடக்கும். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னா எங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி எங்களுக்கு வராது. ஏன்னா கேஷுவல் நாங்கள் இதை டப் ஸ்மாஷ் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப பெக்யூலராக பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். பெருசாக வியூஸ் ஆகல, கேஷுவல் எடுத்து போட்டோம். அப்போ மக்களுக்கு வந்து கேஷுவலாக இருக்கிறதா பிடிக்குது, நம்மள ஒருத்தனை தான் பார்க்க பிடிக்குதுங்க போது சரி நாம ஏன் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ எடிட்டிங்கு கலர் ரீடிங் எதுவுமே இல்லாமல் ஸ்டார்டிங்கில் போட ஆரம்பித்தோம், மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்னென்னா உங்கள் வீடியோஸில் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, இன்னும் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தோம். பட் ஆனால் ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் நம்ம எழுதினவ இல்லை. ஸோ இப்போ மேஜராக அவங்கள மையப்படுத்தியே தான் வீடியோஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். கார்த்திகா அவங்கள மையப்படுத்தி அதுக்கு என்ன காரணம்? அது என்ன காரணம், இவங்களுக்கு வந்து கேமரா எடுக்க தெரியாது. ரெண்டாவது எங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரைபேட்ல எதுவுமே கிடையாது. ஸோ ட்ரைபேட் இருந்தால் ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டு ஆமாம் நான் ட்ரைபேடாகவே இருக்கேன். இவங்களுக்கு கேமரா எடுக்க சரி எடு அப்படின்னா நம்மளை வயிற்றுலேருந்து காட்டிடுவாங்க. நம்ம நமக்கு செஸ்ட்லேருந்து எடுங்கன்னு சொன்னால் இவங்க கீழேருந்து தெரியாமல் பண்ண மாதிரி எல்லாம் தோணல, தெரிஞ்சதான் பண்ண மாதிரி. இவங்களுக்கு கரெக்டாக அந்த கேமரா வந்து ஆங்கிள் கரெக்டாக செட் பண்ணி எடுக்கணும். இப்போ நமக்குலாம் ஹெட்டுக்கு மேலே கொஞ்சம் கேப் இருக்கணும், கீழே பார்க்குற கொஞ்சம் விசிபிலிட்டி கரெக்டாக இருக்கணும். இவங்க எடுத்தாங்கன்னா சரி நம்ம ஃப்ரேமில் வந்தால் போதுன்னு எடுத்துருவாங்க. ஸோ அது வேண்டாம், நானே எடுக்கிறேன், நான் பேக்ரவுண்ட்லேருந்து நான் பேசுகிறேன், நீங்கள் அதை கொண்டு. இவங்களை வந்து கேமரா ஃபியர் கிடையாது, எனக்கு கொஞ்சம் கேமரா ஃபியர் இருக்குது. கேமரா பார்த்து நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் பெக்குலராக இருக்கணும், கொஞ்சம் நீட்டாக. ஆமாம் வைக்கணுங்கள அது கொஞ்சம் கரெக்டாக நம்ம ஓட்டிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, நான் கொஞ்சம் பர்சனலாக வேறு எடுத்துப்பேனா சரி அதனால சரி வேண்டாம். இவங்க கொஞ்சம் ஜோவியில் எடுத்துப்பாங்க, நான் கொஞ்சம் பர்சனலாக சில கமெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்சனலாக எடுத்துப்பேன். ஏன்னா நல்லா கரெக்டாக நம்ம பண்ணியும் சில வந்து வேணுன்ட்டே திட்டுறாங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே பர்சனலாக ஹர்ட் ஆயிரும். என்னடா நம்ம கரெக்டாக தான் நம்ம பண்ணுறோம், தப்பாக எத்தனையோ வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், அதுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குதுலாம் சொல்கிறாங்க, நம்ம பாசிட்டிவாக போடுறோம். ஆனால் சில இடத்துல மட்டும் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வருது, சில நேரம் தூக்கம் இல்லாமல் வந்திருக்கேன், ஏன் இப்படி திட்டுறாங்க, 1-2 கமெண்ட்டு தான் வரும். சிலர் கேட்பாங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஆஃபீஸ் போகிறோம் வெளியே போகிறோம், அப்போ எல்லாமே கேட்பாங்க ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வருது இல்லை, நல்லா தான் இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்க நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது. நம்ம என்ன தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் வந்துட்டு அவங்க அதை அக்செப்ட் பண்ணி அவங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் தானே அதுக்கு கீ கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் வீடியோஸ் போகிறதுனால திட்டுறாங்க அப்படிம்பாங்க. அப்போ அதில் இருக்க 100 கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க, அண்ணா நல்லா இருக்குண்ணா, அக்கா நல்லா இருக்குது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் யாருமே பேச மாட்டாங்க. 100ல் 1 கமெண்ட் வரும், அதான் எடுத்து பேசுவாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக அது பழகிருச்சு. நாங்கள் வந்து உங்களை தூங்க விடாமலாம் செஞ்சிருக்கு, சில விஷயத்தில் தூங்க விடாமல் செஞ்சுருக்கு. ஏன் இந்த மாதிரி திட்டுறாங்க, வாலண்டியராக வந்து திட்டுவாங்க. போட அவங்க லூசு பையில் எதுக்கு இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணிட்டு இருக்க, நல்லா சம்பாதிக்கலன்னு சொல்லுவாங்க. நான் வேலைக்கு போகிறேன், இவங்க வேலைக்கு போகிறாங்க, நாங்கள் வந்து சேலரி வாங்குகிறோம், அது மூலமாக கேமரா வாங்குகிறோம், அது மூலமாக எல்லாமே. இது வரைக்கும் நாங்கள் மானிட்டைசேஷன் இது வரைக்கும் பெருசால காசு எதுவுமே வரல. இன்ஸ்டாவில் எல்லாத்துக்குமே தெரியும் இன்ஸ்டாவில் காசு வராது. யூடியூப் நாங்கள் என்ன ஸ்பீக்கர்னு சேனல் போட்டோம், லடாக் வீடியோஸ் பற்றி போட்டோம். அது லடாக் செலவுக்கு பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து தான் போனேன். ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறோம், பர்சனல் லோன் எடுத்து தான் போனோம். ஏன்னா பைக்கு புதுசாக எடுத்திருந்தோம், பழைய பைக் ஓட்டிகிட்டு இருந்தோம். புது பைக் நம்ம இங்கேருந்து 4000 கிலோமீட்டர் போகிறோம், தனியாக வேறு போகிறோம். வண்டி ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுறது, வண்டி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். ஆனால் வண்டி இருந்தால் தான் நம்ம திரும்ப வர முடியும், கீழே விழுந்தால் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ எல்லாமே மெமரிஸ் ஓடிட்டு இருந்துச்சு. கீழே வந்து நமக்கு அடிப்படக்கூடாது, கல்யாணம் ஆயிடுச்சு, பையன் இருக்கான், சேஃபாக போயிட்டு வரணும், ரைடிங் ஜாக்கெட் ரைடிங் பேண்ட் வாங்கணும், ஷூஸ் வாங்கணும், நல்ல பைக் இருக்கணும். ஏன்னா இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் 30 நாள் வீட்டு விட்டு நம்ம போகிறோம், அதுக்கு இவங்க பெர்மிஷன் தராங்கன்னா நம்ம சேஃபாக வரணும். ஸோ இது எல்லாமே நம்ம வீடியோஸ் போடும்போது அங்கேயும் திட்டுறாங்க, அது இன்ஸ்டாகிராமில் போடும்போது திட்டும்போது சில இடத்துல நமக்கு வந்து ஹர்ட்டிங்காக இருக்குது. நம்மளோட நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்காக போகிற வீடியோஸ் எடுத்து நம்ம போகிறோம், ஒரு ஃபேம் கிடைக்காத யாருக்குமே நம்ம எல்லாத்துக்கும் இருக்க ஒரு ஆசை தான். நம்ம வீடியோஸ் பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் வந்து ஃபேம் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சிலர் திட்ட வராங்க, ஸோ அது சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். இப்போ லடாக் போகிறதுக்காகவே லோன் எடுத்தீங்க? ஆமாம், லோன் எடுத்தீங்க. ஒரு 1.5 எடுத்து தான் நான் போனேன். கட்டிட்டீங்களா? கட்டிகிட்டே இருக்கு, இன்னும் கட்டிட்டு. 2021 எடுத்தால் பர்சனல் லோன் 5 லட்ச ரூபா 5 வருஷத்துக்கு நான் போட்டேன். சரி 2 இயர்ஸில் முடிச்சிடலாம், சரி ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸாக இருக்குது, பையன் ஸ்கூலுக்கு போகிறான், எல்லாமே நம்ம லோனுக்கே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பர்சனல் சேவிங்ஸ் இல்லாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் பையன் ஸ்கூலுக்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா வந்துடுது. ஸோ நல்ல ஸ்டடீஸ் குரூப்போ நம்ம வந்து ஏர்னிங் பண்ணி வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ விட நல்ல ஒரு படிப்பு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மோட்டிவில் நல்ல ஸ்கூலில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்னிங்ஸ் தான். நம்ம வந்து நல்ல வேலைக்கு போகிறோம், ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்டிங்கில் பார்த்தா கல்யாணம் ஆகும்போதெல்லாம் அந்தளவுக்கு சம்பளம்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான சேலரி வருது, 2 பேருமே நல்லா சம்பாதிக்கிறோம். அதை நம்ம வந்து சேவிங்ஸ் எடுத்து வச்சு கொஞ்சம் லோன் ஒரு 10,000 15,000 லோனுக்கு போனாலும் பரவாயில்ல, பேலன்ஸ் எல்லாம் சேவிங்ஸ், பேலன்ஸ்க்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் படி நல்ல ஒரு படிப்பு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு. ஸோ சொன்ன மாதிரி பையனோட படிப்புக்கான செலவும் நீங்கள் வந்து லடாக் போகிறதுக்கு லோன் எடுத்த செலவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இல்லையா? ஆமாம். அப்போ பையனோட படிப்பு அப்படின்றதே வந்து லடாக் போகிற மாதிரி சவாலான ஒரு காரியமாக மாறிட்டு இருக்குன்னு சமூகத்துக்கு சொல்ல வரீங்க? அதுதான் உண்மை, சரியா?
அவனி சினிமாஸ் குஷ்பு தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கி நடித்திருக்கும் அரண்மனை 4 மே 3 முதல் உங்கள் திரையரங்குகளில். AVR Swarnamahal Sakshaya Tritiya online pre-booking now open for May 10, 2024. Pre-book 1 gram gold jewelry and get 2 grams silver coin free.